எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இணைந்திருக்கிறீர்கள். அநேக சாட்சிகளை நான் சமீப நாட்களாக நான் கேட்டு கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். யாரோ ஒருவருக்கு ஆறுதலாய் தேர்தலாய் கர்த்தர் கிருபையா என்னையும் பயன்படுத்துகிறார் என்று நினைக்கும் பொழுது என் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான தீர்க்க தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யோபு 27வது அதிகாரம் 5வது வசனம். என் ஆவி பிரியமட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன். இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது உண்மையாகவே சொல்லுகிறேன், என் இருதயம் ஒரு நிமிஷம் கலங்கி நின்றது. எத்தனையோ நேரத்தில் மனுஷனாகிய நான் பல காரியத்தில் உத்தமத்தை விட்டு விலகி இருக்கிறோம். ஆனால் யோபு தன்னுடைய எல்லா பிரச்சனை, போராட்டம், இழப்புகள், கஷ்டம், துக்கம் இவைகளுக்கு நடுவே இந்த யோபு அழகாய் சொல்லுகிறான், என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை விட்டு விலகேன் என்று சொல்லி. என் ஆவி பிரியும் மட்டும். என்ன ஒரு தைரியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய நீதிமான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஆவி பிரியும் மட்டும். இந்த தீர்மானத்தை தான் ஐயா கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். இதை வாசிக்கும் பொழுது என் இருதயத்தில் நான் புரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம், காரணமே தெரியாது, ஏன் பிரச்சனை வந்தது என்று தெரியாது, ஏன் போராட்டங்கள் தெரியாது, ஏன் பிள்ளைகள் மரித்தார்கள் என்று தெரியாது, ஏன் நடு ரோட்டிற்கு வந்தான் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாமல் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஆவி பிரி மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன் என்று சொன்னவன். இன்றைக்கு நம்முடைய நாட்களில் கர்த்தருக்கு முன்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எடுக்க வேண்டிய தீர்மானம் இது ஒரு தீர்மானமான ஒரு வார்த்தை. நாம் கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிற காரியம் என்ன? நம்முடைய உத்தமத்தை விட்டு நாம் விலகாதிருக்க வேண்டும். பிரச்சனைக்கு நடுவே சொல்லுகிறான், எல்லாம் நன்றாய் இருக்கும் போதல்ல, செல்வம் செழிப்புமாய் இருக்கும் போதல்ல, சாப்பிட்டு நிம்மதியாய் தூங்கும் போதல்ல, எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் என் உத்தமத்தை விட்டு விலகேன் என்று சொல்லி. இன்னைக்கு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதியா, சின்ன போராட்டம் வந்தா போதும், தெய்வமும் வேணாம் இயேசுவும் வேணான்னு விட்டுட்டு ஓடுற அநேக மனிதர்கள் உண்டு. என் பெற்றோருக்காய் நான் இயேசுவை விட்டு விடுகிறேன், எனக்காக என்னுடைய சொந்தங்களுக்காய் இந்த இயேசுவை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி விட்டு ஓடுகிற அநேகர் உண்டு. ஆனால் இவன் சொல்லுகிறான், யார் போனாலும் சரி என்னுடைய உத்தமத்தை விட்டு. இந்த வார்த்தை என் இருதயத்தை அதிகமாய் அசைத்தது. இந்த வார்த்தையை அதிகமாக எத்தனையோ வசனங்களை நான் எடுக்கிறேன், எத்தனையோ வசனங்களை நான் பேசுவதற்காக நான் எழுதுவது உண்டு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் உட்கார்ந்து எடுக்கும்பொழுது இந்த வார்த்தையின் இருதயத்தை அசைத்த ஒரு வார்த்தை, ஒரு தீர்மானம். ஆண்டவரே, இந்த கிருபையை எனக்கும் தாரும் என்று நான் ஜெபித்தேன். நாம் உத்தமமாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 2 நாளாகமம் 19:11 சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தரே துணை. கர்த்தரே துணை. உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் கர்த்தர் துணையாக இருப்பார். போராட்டத்தில் துணையாக இருப்பார். நீ உட்கார்ந்திருக்கிற அந்த இடத்தில் அவர் துணையாக இருப்பார். நீ புலம்புகிற அந்த இடத்தில் அவர் துணையாக இருப்பார். நீ ஏங்கி நிற்கிற அந்த இடத்தில் அவர் துணையாய் நிற்பார். அவருடைய உத்தமத்தை விட்டு பிரியாது இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற அன்பு சகோதரர் ஒவ்வொரு கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கரம் பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரை விரும்புகிற காரியத்தை கொடுத்த ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானோடு இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, உத்தமத்தை விட்டு ஒரு நாள் நாங்கள் பின்வாங்கி போகாதபடி உம்மிலே நாங்கள் பலன் கொள்ள கர்த்தர் கிருபைத்தார். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.